ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்டிருந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கேட் ஐஇஎஸ் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்குமே ஒரு டஃப்னஸ் லெவல் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அந்த டஃப்னஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். So a total current of 10 ampere flows into a circuit consisting of 2 ohm, 4 ohm, 10 ohm, 20 ohm resistance connected in parallel. The current in each resistance. So அப்போ எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 2 ohm, 4 ohm, 10 and 20. 2 ohm, 4 ohm, 10 ohm, 20 ohm. This is my total current I which is equal to 10 ampere. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியே போகக்கூடிய கரண்ட் வந்து கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் கரண்ட் டிவிஷன் டெக்னிக் வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் இஃப் யூ சிம்ப்ளிஃபை இந்த 2 ரெசிஸ்டன்ஸ சிம்ப்ளிஃபை பண்ணிடுங்க. சிமிலர்லி இந்த 2 ரெசிஸ்டன்ஸ சிம்ப்ளிஃபை பண்ணிடுங்க. சரிங்களா? சிம்ப்ளிஃபை பண்ணிட்டு, அ ஸோ இது வழியா போகக்கூடிய கரண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? ஐ டேக் திஸ் இஸ் R1 அண்ட் டேக் திஸ் இஸ் R2. சரிங்களா? இப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட் என்னன்னு தெரிஞ்சிரும். ஸோ அகைன் இத வந்து என்ன பண்ணணும் நானு ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். சரிங்களா? R1 இஸ் ரீப்ளேஸ்ட் பை 2 அண்ட் 4 ஓம் இன் பேரலல் கனெக்ஷன். ஸோ இந்த மாரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஆன்ஸர் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கங்க. பட் தேர் இஸ் அ ஷார்ட்கட் இஸ் தேர். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த 4 ரெசிஸ்டன்ஸ்ல எதுல அதிகமான கரண்ட் ஃப்ளோ இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வழியா போறது I1, இது வழியா போறது I2, இது வழியா போற கரண்ட் I3 அண்ட் இது வழியா போற கரண்ட் I4. அப்போ எனக்கு லாஜிக் எப்படி இருக்கணும்? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியா இருக்குது அப்படின்னா, கரண்ட் வந்து அதிகமா ஃப்ளோ ஆகும். அப்போ I1 ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுலே கம்மி. அப்ப அதுல அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதை விட கம்மியா எதுல ஃப்ளோ ஆகும்னா I2. அதை விட கம்மி I3, அதை விட கம்மி I4. இதுதான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் லாஜிக். இப்போ குடுத்துருக்கிற 4 ஆன்சர்ல இந்த ஆர்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன் தப்பு. சரிங்களா? அதேமாரி தேர்ட் ஆப்ஷன் தப்பு. அண்ட் சிமிலர்லி ஃபோர்த் ஆப்ஷனும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் எனக்கு அத சொன்ன அந்த அதே கான்செப்ட்ல இருக்கு. சரிங்களா? அப்போ திஸ் இஸ் த ஆன்சர். தேர் இஸ் நோ நீட் டு வொர்க் அவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஜஸ்ட் அப்ளை த லாஜிக். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்ததுன்னா, கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும். இந்த லாஜிக் அப்ளை பண்ணீங்கன்னா, யூ கெட் த ஆன்சர். நவ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். So super node is considered in nodal analysis when there is a dash between the nodes. எப்பவுமே சூப்பர் நோட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 நோட் இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவில் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்தா மட்டும்தான் அது வந்து சூப்பர் நோடா கன்சிடர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இட் இஸ் அ வோல்டேஜ் சோர்ஸ். நெக்ஸ்ட் கன்சிடர் 5 ohm and 10 ohm resistor are connected in series. It is connected across the 50 volt DC source. Find the voltage across the 10 ohm resistor. இப்போ சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. 2 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஒன்னு 5 ஓம் இன்னொன்னு 10 ஓம். திஸ் இஸ் 50 வோல்ட் சோர்ஸ். அப்ப இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் என்னன்னு கேக்குறாங்க. அப்போ வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் போட்டுடலாமா? V is equal to particular resistance divided by total resistance into total voltage. அப்போ 10 divided by 15 into 50. சரிங்களா? அப்ப therefore அது அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்னா 3.33 சம்திங் வரும். into 10 33.3 வோல்ட். ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? Now I move on to the next sum. So find the voltage between A and B in a voltage divider network shown in figure. So that means இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப இது 2 ரெசிஸ்டன்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப எவ்வளவு இருக்கு? 9K இருக்கு. Again, simply apply voltage division technique. இப்போ particular resistance divided by total resistance வந்து எவ்வளோ? 9K plus 1K into total voltage 100. Therefore 9K divided by 10K into 100. So K will cancel. ஒரு 0 cancel. அப்போ 90 volt. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். So next, identify the resistor across which most voltage drop occurs. We know that V is equal to I into R. சரிங்களா? இப்போ எனக்கு வோல்டேஜ் டிராப் அதிகமா இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். சரிங்களா? இப்போ இருக்கிறதுல அதிகமான ரெசிஸ்டன்ஸ் எது? 10 கிலோ ஓம். So that is the answer. So next, in an electric circuit, when elements are dash connected, the current will be the same. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் என்னுடைய சீரியஸ் சர்க்கியூட்ல கரண்ட் வந்து சேம் அண்ட் சிமிலர்லி என்னுடைய parallel சர்க்கியூட்ல என்ன சொல்லியிருந்தேன்? வோல்டேஜ் ஷுட் பி சேம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ சீரியஸ் சர்க்கியூட்ல தான் கரண்ட் வந்து சேமா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் தி கரண்ட் ISC
through the short circuit in the circuit shown in below. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஷார்ட் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு ஷார்ட் சர்க்யூட் இங்க இருக்கு, ஒரு பேரலல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா என்னுடைய கரண்ட் எதை அப்சர்வ் பண்ணும், எது வழியா போகும்னா இந்த ஷார்ட் சர்க்யூட் வழியா தான் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் ஃப்ளோ இருக்கவே இருக்காது. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இந்த ஷார்ட் சர்க்யூட்க்கு பேரலா இருக்கக்கூடிய இந்த 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வரவே வராது. இப்போ மீதி இருக்கக்கூடிய நெட்வொர்க் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ஷுட் பி லைக் திஸ் இஸ் 3 ஓம் ஷார்ட் சர்க்யூட், அகைன் 1 ஓம், திஸ் இஸ் 24 வோல்ட். இது வழியா போகக்கூடிய கரண்ட் ஐ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா வி பை ஆர். அப்போ தேர்ஃபோர் 24 டிவைட் பை 4 விச் இஸ் ஈக்குவல் டு 6 ஆம்பியர். ஸோ எப்போதுமே ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் ரெசிஸ்டன்ஸும் பேரலா இருந்ததுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. நீங்க பேரல் காம்பினேஷன்ல போட்டு பார்த்துக்கலாம். அப்போ R1 R2 டிவைட் பை R1 plus R2. இதுதான் என்னுடைய R டோட்டல்னு வச்சுக்கலாம். ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் 0, என்னோட நெட் ரெசிஸ்டன்ஸ் should be 0. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த 3 ரெசிஸ்டன்ஸுமே இந்த டியூ டு திஸ் கான்செப்ட் எனக்கு என்ன ஆயிடும், நல்லிஃபை ஆயிடும். தட் இஸ் த கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 2 resistors R1 வந்து 12 ohm, R2 15 ohm are connected in parallel across a 9 volt DC source. The total current supplied by the source is 1.35 ampere. Calculate the current drawn by the 15 ohm resistor. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டர் இப்படி பேரலா பண்ணியிருக்கிறாங்க. எது கூடனா ஒரு 9 வோல்ட் சோர்ஸ் கூட. ஒன்னு வந்து 12 ஓம், இன்னொன்னு 15 ஓம். இந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து 1.35 ஆம்பியர்ன்ட்டாங்க. இப்போ இது வழியா போகக்கூடிய கரண்ட் என்ன, இதுதான் வந்து என்னுடைய கொஷின். அப்போ இது வந்து நான் கரண்ட் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ணிடலாம். அப்போ ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ டோட்டல் கரண்ட் வந்து எவ்வளோ 1.35. சரிங்களா? therefore 12 divided by 27 into 1.35 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ இதை அடிச்சோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா I think it is 0.5. we know that 27 into 5 ஐஏழு 35 மீதி 3 13. சரிங்களா? அப்போ therefore எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா it is obviously ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.05ன்னு வரணும். ஓகே, I hope it is very well clear. So if I multiply this, it is approximately 0.6 ampere. Multiply பண்ணீங்கன்னா சரிங்களா? ஆர் அதர்வைஸ் கரண்ட் டிவிஷன் டெக்னிக் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா இட் இஸ் சிம்பிள். இந்த 9 வோல்ட் சோர்ஸ் வந்து இந்த 15 ஓம்க்கு எக்ஸாக்டா பேரலா இருக்கு. I is equal to V by R. இப்போ 9 divided by 15 அடிச்சோம்னா கிடைக்கும். 3 அடிச்சோம்னா 3 divided by 5 which is equal to again 0.6. In both the cases the answer will be the same. ஒன்னு இந்த சிம்பிள் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கரண்ட் டிவிஷன் அப்ளை பண்ணலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். So now I move on to the next problem. The resistance of a 100 watt 200 volt lamp அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு பவருக்கு ஃபார்முலா தெரியும். டிசில P is equal to VI and we know that according to ஓம்ஸ்ல இங்க வந்து எனக்கு பவரும் வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஓம்ஸ்ல V is equal to IR, I is equal to V by R. ஏன்னா எனக்கு வோல்டேஜ் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ பவருக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன வரும், V square by R. இப்போ பவரோட வேல்யூ எவ்வளோ 100 வாட்ஸ், V ஓட வேல்யூ எவ்வளோ 200 into 200 divided by R. இப்போ therefore 2 0க்கு 2 0 கேன்சல். இதை நான் கிராஸ் மல்டிப்ளைல கொண்டு போறேன்னா R is equal to 400 ohm. Okay, so that is the answer. Option C is the correct one. So next, find the current I in the following circuit diagram. ஸோ கரண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நான் ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று மெஷ்ல போடலாம், அப்படி இல்லைன்னா நோடல்ல போடலாம். வாட் எவர் இட் இஸ். ஐ ஹோப் நான் மெஷ்லேயே போகிறேன். ஏன்னா நம்ம கரண்ட் கேட்டிருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐ டேக் திஸ் இஸ் I1 and I take this is I2. Here from the problem I1 ஓட வேல்யூ வந்து 5 ஆம்பியர். அப்போ செகண்ட் லூப்ல நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா போதும். இப்போ therefore -5 plus 5 times of I1 minus I2 minus I1 plus 8 which is equal to 0. ஓகே, அப்போ therefore 5 I2 minus 5 I1. I1 ஓட வேல்யூ வந்து எவ்வளோனா 5. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ கிடைக்கும், +3 which is equal to 0. therefore 5 I2 which is equal to -25. இந்த சைடு போச்சுன்னா 22 which is equal to +22. So therefore I2 which is equal to 22 divided by 5 which is equal to 4.4 ampere. இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஐயை தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நான் இங்க I2 எப்படி எடுத்துக்கிறேன், I1க்கு ஆப்போசிட்ல எடுத்துக்கிறேன். therefore I which is equal to -I2. அதாவது நான் கன்சிடர் பண்ணிருக்கிற I2 டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல வருது. அப்போ ஐயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா -4.4 ampere. So option D is the correct one. Okay, next, the resistance of a 5 meter length of wire is 600 ohm.
டிட்டர்மைன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் an 8 மீட்டர் லென்த் ஆஃப் த சேம் ஒயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. we know the formula R is equal to rho L divided by A. ஸோ அது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இது வந்து எனக்கு ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ சேம் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேம் ஒயர்னு சொல்லிட்டாங்க. இப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியாவும் அப்போ தேர்ஃபோர் ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். ஏன்னா ஒரே மெட்டீரியல் அண்ட் ஒரே சைஸுங்கிறதுனால எனக்கு இந்த ஏ எதுவுமே வந்து எனக்கு உள்ள வரப்போறது இல்லை. அப்போ தேர்ஃபோர் R1 divided by R2 is equal to L1 divided by L2. ஓகே அப்போ R1 ஓட வேல்யூ வந்து எவ்வளோ 600. R2 ஓட வேல்யூ நான் கேல்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்டோட லென்த் 5, அடுத்தோட லென்த் 8. இப்போ இதை அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் 120. இப்போ R2 which is equal to 120 into 8. அப்போ therefore என்ன வரும் 960 ohm அப்படின்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஏஇ இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட எம்சிக்யூ கொஷின்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எல்லாமே டிஆர்பி சரிங்களா எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஷின்ஸ். டிஆர்பி இன்ஜினியரிங் அண்ட் பாலி சரிங்களா இதுல கேட்ட எம்சிக்யூ கொஷின்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குற எம்சிக்யூஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கேசிஎல், கேவிஎல் அண்ட் நெட்வொர்க் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதுல இருந்து தான் இருக்கு. ஸோ நம்மள அடுத்தடுத்த வீடியோவில் தியரம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதோடைய கரஸ்பாண்டிங் எம்சிக்யூஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே வரலாம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே ஸோ இந்த பாயிண்ட்ல வி நோ தட் 5 ஆம்ஸ் கரண்ட் இங்கே என்டர் ஆகுது சரிங்களா. அதே மாதிரி இதில் 7 ஆம்ஸ் என்டர் ஆகுது அண்ட் அகைன் இதில் 10 ஆம்ஸ் எனக்கு வெளியே போகுது. அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன? ஜஸ்ட் ஐ அப்ளை கேசிஎல் ஹியர். இப்போ இன்கமிங் கரண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 7 + 5 இன்கமிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் எவ்வளோ 10 + I. ஓகே அப்போ தேர்ஃபோர் I is equal to 2 ampere. தட்ஸ் ஆல். I is equal to 2 ஆம்ப்ஸ்ங்கிறது வந்து மொத்தம் 3 ஆப்ஷன்ல இருக்கு சரிங்களா. இப்போ கரண்ட் என்டர் ஆகுது. அப்போ என்டர் ஆகுதுன்னா எனக்கு பிளஸ் மேல இருக்கும் கீழே மைனஸ் இருக்கும். இதுதான் V உடைய டெர்மினல். அப்போ V வந்து பாசிட்டிவ்ல வரும். அப்போ V is equal to என்ன ஃபார்முலா I into R which is equal to 2 into 5 which is equal to 10 volt. அப்போ therefore option B is the correct one. சரிங்களா. So now I move on to the next problem. A 330 ohm resistor is in series with parallel combination of 4 1 kilo ohm resistor. A 100 volt source is connected to the circuit. Which resistor has the most current through it? For example, you see this. So this is the circuit they give it. ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. இதுக்கு சீரியஸ்ல ஒரு 330 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. இது கூட எனக்கு 4 ரெசிஸ்டன்ஸ் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. இதுதான் அதோட கரஸ்பாண்டிங் சர்க்கியூட். இது எல்லாமே 1 கிலோ ஓம் 1 கிலோ ஓம் 1 கிலோ ஓம் 1 கிலோ ஓம். திஸ் இஸ் 100, திஸ் இஸ் 330 ஓம். ஓகே ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு சிம்பிளி என்ன வரும் 0.25 கிலோ ஓம் அப்படின்னு வரும். சொல்ல புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. அப்போ இது வழியா போகக்கூடிய மொத்த கரண்ட் ஐ. அப்ப அந்த மேக்சிமம் கரண்ட் ஐங்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியா தான் போகும். இங்க வரக்குள்ள இந்த 1 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியா இந்த கரண்ட் வந்து என்ன ஆகும் 4ஆ ஈக்குவலா டிவைட் ஆகும். அப்போ இருக்கிறதுல அதிகபட்ச கரண்ட்டை எடுத்துக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எது 330 ஓம். அப்ப தேர்ஃபோர் இதுதான் வந்து சரியான பதில். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் in the circuit shown the current I will be. ஸோ இது வந்து நம்ம 2 விதமா போடலாம். ஒண்ணு நோடல் அனாலிசிஸ் வச்சு போடலாம். சரிங்களா. அப்படி இல்லைன்னா மெஷ்ஷை வச்சு போடலாம். பட் மெஷ்ஷை வச்சு போடக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லூப்ல உங்களுக்கு சூப்பர் மெஷ் மாதிரி தோணலாம். சரிங்களா. ஸோ ஐ கோ ஃபார் சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ எந்த மெத்தட்ல போட்டாலும் ஆன்சர் வந்து சேமா தான் வரப்போகுது. இப்போ சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஸோ இங்கே வரக்குள்ள நெட்வொர்க் வந்து இட் லைக் திஸ் 4 × 10 40. இப்போ 40 சரிங்களா. இங்க 4 ஓம் ரெசிஸ்டர் வரும். அகைன் இங்க 28 வரும். அகைன் இங்க 8 ஓம் வரும். இங்க கரண்ட் டைரக்ஷன் கீழ இருக்கிறதுனால என்னோட வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் கீழ இருக்கும். 8 5 40. ஸோ இப்போ இந்த லூப் ஈக்குவேஷன் லூப் எழுதுனா I is equal to எனக்கு என்ன ஃபார்முலா சிம்பிளி V by R. இந்த 2 வோல்டேஜ் சோர்ஸ் எனக்கு அடிட்டிவ்ல இருக்கு. இப்போ 40 + 40 80 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 28 36 40 which is equal to 2 ampere. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஓகே சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா இருக்கும். சரிங்களா. ஸோ நவ் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். த ரெசிஸ்டர் அக்ராஸ் ஏபி இன் த கிவன் சர்க்கியூட். ஸோ இந்த டெர்மினலுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் இந்த டயக்ராம் எனக்கு புரியுற மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இட் இஸ் 3 ஓம், இட் இஸ் 6 ஓம்,
Okay, just I connect the resistance like this, A to B. Therefore 3 plus 4, again it is 6 ohm. Okay, and similarly இதை நான் calculate பண்ணனா ஏங்கிற டெர்மினல்ல இருந்து 8 plus 6 வந்து 14. ஸோ இந்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த சர்க்யூட் ரீட் ரன் பண்ணதில்? ஸோ தட் இஸ் த லாஜிக். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா ஒரே விஷயம், இந்த 4 ரெசிஸ்டன்ஸ் எனக்கு பேரலாக கனெக்ட் ஆயிருக்கு. அதான் இதோடைய மீனிங். நீங்கள் ஸ்டார் டெல்டா இந்த கன்வர்ஷன்லாம் போகிறதெல்லாம் வந்து வேஸ்ட். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? போறது தப்பு இல்ல. பட் இட் டேக்ஸ் சம் டைம் டு சிம்ப்ளிஃபை ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ இந்த 4 ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இருக்குன்னா, நெட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். இருக்கிறதுல எது மினிமம் ரெசிஸ்டன்ஸோ அதை விட கம்மியா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இங்க மினிமம் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 விட கம்மியா இருக்கணும். அப்போ 3யும் வராது, 5.47ம் வராது. இப்போ இதுல எது சார் வரும் அப்படின்னு ஒரு டவுட் வந்து வரலாம். சரிங்களா? ஒரு விஷயம் இது நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னா, இங்க பாருங்க 2 6 ஓம் இருக்கு. அப்ப இதுல பாதி வந்து எவ்வளவு வரும்? 3 வரும். ஏன்னா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, பேரலலா அதுல பாதி தான் நெட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ 3. அப்போ இங்க என்ன இருக்கு? 14 ஓம் இருக்கு. ஜஸ்ட் யூஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 3, 3. அப்ப அதுல நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? பாதி வரும். 1.5, 14 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அப்போ என்னோட நெட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா எப்படி இருக்கணும்? 1.5 விட கம்மியா இருக்கணும். ஏன்னா இங்க 2ம் பேரலல்ல இருக்கு. ஆப்ஷன் ஏயும் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஸோ வித்தவுட் சிம்ப்ளிஃபை ஆல் தோஸ் திங்ஸ், ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக், ஸோ இப்படி தான் வந்து நீங்க ப்ராப்ளத்த எலிமினேட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. And I move on to the next problem. So a network has 7 nodes, 5 independent loops. The number of branches. So நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். V is equal to L plus N minus 1. Okay. So number of loops, nodes வந்து 7, loops வந்து 5. அப்போ 5 plus 7 minus 1. 12 minus 1, 1, 11. அப்போ option C is the correct one. சரிங்களா? So now I take this problem. If a network consists of n number of principal nodes and b number of branches, then mesh analysis becomes simpler than nodal analysis if n is greater than. ஸோ இப்போ மேலே பார்த்தா அதே ஈக்குவேஷன் தான். பட் ஆனால் அதை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதை வந்து நான் மெஷ்ல போடணுமா நோடல்ல போடணுமான்னு நான் டிசைட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல போட்டிருப்போம் மெஷ் அனாலிசிஸ் வெர்சஸ் நோடல் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் டீட்டெயில்டாக சொல்லியிருந்திருப்பேன். சரிங்களா? எனக்கு வந்து எத பேஸ் பண்ணி போணும்னா, என்னுடைய நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். சரிங்களா? இதுல வந்து கம்மியா இருந்ததுன்னா, நான் அந்த மெத்தட் தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப மெஷ்ல எனக்கு 3 அன்னோன் இருக்கு. சரிங்களா? இப்ப அதே நான் நோடல் போக்குள்ள ஐ ஹேவ் சம் 4 அன்னோன்ஸ் அப்படின்னா, நான் எத தான் சூஸ் பண்ணணும் ஆப்வியஸ்லி மெஷ்ஷ தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் கம்மியா இருக்கிறது தான் சால்வ் பண்றதுக்கு எளிமையா இருக்கும். அப்போ ஒரு சர்க்யூட்ல இருக்கக்கூடிய டோட்டல் லூப்ஸ் ஃபார்முலா வந்து எனக்கு என்ன தெரியும்? வி நோ தட் B is equal to என்ன ஃபார்முலா? L plus N minus 1. அப்போ லூப்ஸ் L is equal to என்ன ஃபார்முலா? B minus N plus 1. அப்போ லூப்போட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? B minus N plus 1. அதே மாதிரி ஒரு சர்க்யூட்ல இருக்கிற டோட்டல் நோட்ஸ்க்கு ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும் N minus 1. ஒரு நோடு வந்து ரெஃபரன்ஸ். அப்போ N minus 1 வந்து இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க? மெஷ் அனாலிசிஸ் பிகம் சிம்பிளர் தேன் நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ மெஷ் அனாலிசிஸ் வந்து எப்படி இருக்கும்னா, லூப்ஸ் வந்து நோட்ஸை விட கம்மியா இருக்கணும். B மைனஸ் என் பிளஸ் ஒன் இது வந்து எப்படி இருக்கணும்? என் மைனஸ் ஒன்னை விட கம்மியா இருந்ததுனால் சரிங்களா, நான் மெஷ் அனாலிசிஸ் போலாம். சரிங்களா? அப்போ என்னோட வேல்யூ எதை விட அதிகமா இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ தட்ஸ் மீன் இதை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? B சரிங்களா? இந்த மைனஸ் ஒன்று என்ன போச்சுன்னா ப்ளஸ் ஒன்னு வந்துடும். அப்போ ப்ளஸ் டூ லெஸ் தென் இந்த மைனஸ் இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் என். அப்போ 2n. இப்போ இதை வந்து 2 ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? n it should be greater than b plus 2 divided by 2 which is equal to என்ன சொல்லலாம் b by 2 plus 1. அப்போ என்னோட வேல்யூ b by 2 plus 1 விட அதிகமா இருக்கும் பட்சத்தில் மெஷ் அனாலிசிஸ் போகலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். ஸோ நம்ம எல்லாமே கான்செப்சுவலா படிச்சிருப்போம். நமக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ அப்போ இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நாம தியரம்ஸ் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சம்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எளிமையான முறையில் சொல்யூஷன் தேவைப்படுதுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் நம்ம சேனலில் போடப்படும்.
சரிங்களா? தேங்க் யூ.